ராஜி தைரியமானவங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து நிரூபிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ரெபல் சிம்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். ராஜி ஒரு வழியாக காம்படிஷனுக்கும் கிளம்பியாச்சு. வீட்டில் உள்ளவங்க வேணான்னு தடுத்தாலும் இன்னொரு பக்கம் கதிர்க்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன்ற மாதிரி இப்போ நம்ம ராஜி அடுத்தடுத்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. கதிர் கால் பண்ணி கேட்குறாங்க, உனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஆனால் நம்ம ராஜி அங்கே நடந்த அத்தனை விஷயத்தையுமே சொல்ல மறுக்கிறாங்க. இங்கே என்ன அவமானப்பட்டாவது நான் இந்த பரிசை வாங்கிட்டு போய் நம்ம கதிர்கிட்ட கொடுப்பேன், கதிருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி ராஜி ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ ராஜி கூட இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கதிர்கிட்ட அத்தனை உண்மையும் சொல்ல போகிறாங்க. இங்கே இருக்கிற மாஸ்டர் சரியில்லாதவனாக இருக்கான்ற சொன்ன உடனே நம்ம கதிர் வேகமாக கிளம்பி இங்கே அத்தனை டான்ஸையும் என் ஒய்ஃபுக்கு நானே கற்றுக் கொடுக்குறேன்ற மாதிரி அந்த மாஸ்டர் முன்னாடியே இப்போ நம்ம ராஜிக்கு கற்றுக் கொடுக்கவும் போகிறாங்க. நம்ம ராஜி தான் அந்த பரிசையும் வெற்றி அடைய போகிறாங்க. நம்ம கதிருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அந்த 10 லட்சம் ரூபாயும். ஒரு பக்கம் நம்ம கதிர் நம்ம பாண்டியன் கிட்ட ரொம்ப தில்லாவே சொல்கிறாங்க, நீங்கள் ராஜி அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் அடுத்தடுத்து ராஜி போய் பரிசை மட்டும் தான் வாங்கிட்டு வரா, அப்படி நினைக்கும் போது நீங்கள் ராஜியை பெருமைப்படுத்தலாம்ன்ற மாதிரி பாண்டியனுக்கு சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு கோபம் வரும்.